ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகத்திய மலை அல்லது பொதிகை மலை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. இந்த பக்கம் திருவனந்தபுரம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்காசி, பாபநாசம், இந்த அகத்தியர் அருவிலாம் இருக்குது இல்லையா, பாபநாசம் டேம், அகத்தியர் அருவி. ஸோ அதோட உச்சி தான் வந்து அகத்திய மலைன்னு சொல்லுவோம். இது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பக்கம் பிளாக்டு, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி கேரளா பக்கம் வந்து மட்டும்தான் நம்ம போக முடியும். இந்த ட்ரெக் பார்த்தீங்கன்னா 3 days ட்ரெக்கிங். நான் வந்து சும்மா ஒரே ஒரு மலையை மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து கண்டினியூஸான மலை தொடர்ச்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா போனக்காட்லேருந்து வந்து டே 1 ஆரம்பிக்கும். அது வந்து போனக்காட்லேருந்து அதிர்மலா பேஸ் கேம்ப் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 hours ஆகும். 5 hours ஆகும். அதிர்மலா பேஸ் கேம்பில் போய் நம்ம வந்து நைட் ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதிர்மலா பேஸ் கேம்ப்லேருந்து நம்ம அகத்திய மலையோட பீக்குக்கு, அதாவது போயிட்டு அகத்தியரை தரிசிச்சுட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து அதிர்மலா பேஸ் கேம்ப்லேயே நெக்ஸ்ட் டே நைட்டும் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ் கேம்பில் நெக்ஸ்ட் டே செகண்ட் டே முடிச்சுட்டு தேர்ட் டே வந்து அதிர்மலாலேருந்து போனக்காடு இறங்கி வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் 3 days ட்ரெக் பிளான். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்டத்துலேருந்து போனக்காடு போகிறதுக்கு 1 hour 50 minutes பை பைக் ஆர் கார். நான் வந்து லேட்டாக வந்தேன், என்னால் வந்து முன்னாடி போன காரில் ஜாயின் பண்ண முடியல. ஸோ வந்து எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், என் ஃப்ரெண்டோட பிரதர். அவரோட பைக்கில் வந்து போனக்காடுக்கு நான் ட்ரிவாண்டத்துலேருந்து வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. போனக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம், குட்டி கிராமம். அங்கே வந்து இப்போ எதுவும் வந்து முன்னாடி வந்து ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு. அந்த டீ எஸ்டேட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே எதுவும் பெருசாக எதுவும் வேலை வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு வந்து ஒரு சின்ன சிலை இருக்குது. இங்கே கும்பிட்டு தான் வந்து ட்ரெக்கிங்கே ஆரம்பிப்பாங்க எல்லாரும். ஸோ இதுதான் போனக்காடு கிராமம். சீ லெவல் வந்து 550 meters மேலே இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது, நல்ல சில்னஸும் கொடுத்துச்சு. இங்கே ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருவி ஒன்று இருக்குது. யூஸ்வலாக வந்து ட்ரெக் முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து இந்த அருவிலையும் குளிப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழஞ்ச டீ எஸ்டேட் 1998 க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ மிஷினரிஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இது திருப்பி ஓப்பன் பண்ணவும் ட்ரை பண்ணதாக கேள்விப்பட்டேன். பட் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. அதனால் வந்து இங்கே இருக்கவங்க வந்து இங்கே இருக்க ஃபார்ம்லேயோ இல்லை வந்து கைடாவோ தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து போனக்காடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். அதாவது போனக்காடு கிராமத்துலேருந்து ஒரு 3 kilometers மட் ரோடு. அதில் வந்து நம்ம பைக்லேயோ கார்லேயோ வந்தோன்னா இந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட ஐடி கார்டு, நம்மளோட ட்ரெக்கோட என்ட்ரி பாஸ் இது எல்லாத்தையும் காமிச்சு இவங்க ஒரு பாஸ் தருவாங்க. அதை வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு நம்ம அதிர்மலா பேஸ் கேம்ப்பு அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த பாஸை கொடுக்கணும். பாஸ் கொடுத்தா தான் அவங்க உள்ளே விடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம காரையோ பைக்கு நம்ம எதில் வந்தோமோ அதை எல்லாத்தையுமே இங்கே பார்க் பண்ணிவிட்டு வெறும் பேக் மட்டும் எடுத்துகிட்டு ட்ரெக் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து இதுதான். ஸோ இங்கேருந்து 14 kilometers வந்து கிட்டத்தட்ட 5 hours ஆகும். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, 5 hours வந்து ட்ரெக் பண்ணோன்னா நம்ம அதிர்மலா பேஸ் கேம்ப் ரீச் ஆகலாம். ஸோ இது வந்து என்னோட வாட்ச் ஜிபிஎஸ் ட்ராக்கரில் ரெக்கார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டேக்கான ட்ரெக் இது. நீங்கள் பார்க்கலாம்ல, இதை வந்து லெஃப்ட் டு ரைட் படிக்கணும். அது 550 meters வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1000 meters வரைக்கும் நம்ம ட்ரெக் பண்ணுறோம். 2 hours வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours வந்து பீக் அப்படியே வந்து ஃபுல்லாக ஏறிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 12 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நான் சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போனேன். அது பஸ்ஸில் போயிட்டேன், ட்ரெயினில் போகாமல். ஸோ அந்த பஸ்ஸு டிலே ஆனதால் நான் வந்து கிட்டத்தட்ட 7:15 ரீச் ஆகணும். 9:30 தான் பஸ்ஸு ரீச் ஆச்சு. என்னோடய பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர். 8 பேரில் வந்து 6 பேர் ஆல்ரெடி வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் எனக்காக வந்து வெயிட் பண்ணார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர், கசின் பிரதர் அவர். ஸோ அவர் வந்து 9:45 என்னை பிக்கப் பண்ணார். ஸோ போனக்காடு வரத்துக்கு 2 hours 11:45 ஆகிடுச்சு. அண்டு ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 12 o'clock. ஸோ எனக்கு முன்னாடி போன பேட்ச் வந்து முன்னாடியே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் ஃப்ரெண்டோட பிரதரும் மட்டும் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு கைடோட. ஸோ கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே இருக்க மக்கள். யூஸ்வலாக 8 பேருக்கு வந்து கைடு வந்து ஒரு 2 பேர் அனுப்புவாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த கைடு வந்து யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்காக பருப்பு, அரிசி அதெல்லாம் வந்து அவங்க தூக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2015, அதாவது 5 years பேக்கே வந்து ஒரு வாட்டி வந்திருக்கேன் நான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட், அதாவது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க.
ஏன்னா இந்த ட்ரெக் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து 2800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10 பேர்னா கிட்டத்தட்ட வந்து 28,800. ஸோ அப்போ வந்து அது கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை அவங்க. ஐ மீன் வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வாங்கிக்கணும். அரிசி, பருப்பு, சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கைடு கிட்ட கொடுத்தோம்னா கைடு வந்து அதை தூக்கிட்டு வருவார். நம்ம மேலே பீக் வரைக்கும் தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து அந்த அதிர்மலா பேஸ் கேம்பில் நம்மளுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் வந்து மிச்சம் 6 பேர், அதாவது நானும் என் ஃப்ரெண்டோட பிரதரும் வந்தோம் இல்லையா. ஸோ மிச்சம் 6 பேரையும் இங்கே வந்து மீட் பண்ணிட்டோம். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி 2 மணிக்கு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே ஆச்சு. ஏன்னா நான் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே வந்து அந்த பைக்கில் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னு, அவங்க அலோவ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்றது தெரியாமல் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 1:30க்கு வந்து தான் வந்து லஞ்சே முடிஞ்சிச்சு. பட் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடியே வந்திருந்தாலும் திருப்பியுமே வந்து இது வந்து ஆக்சுவலி இது வந்து திருப்ப பார்க்க தோன்ற மாதிரியான இடம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓடைங்க, நிறைய ஃபால்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மூலிகை தண்ணி வர்றது எல்லாமே மூலிகை தண்ணின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது இந்த செடி, இந்த மூலிகை செடியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இங்கே இருக்க பட்டாம்பூச்சியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ்லாம் வந்து ஒரு 20 days 30 days ஸ்டே பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதா வந்து இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அண்டு இதுக்கு வந்து இந்த ட்ரெக்கு போகும்போது ஆக்சுவலி தண்ணியெலாம் வந்து எதுவும் பிடிச்சிட்டு போகவே தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஓடைங்க நிறைய ஃபால்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். காலையில் டீ காஃபி கூட சாப்பிடாமல் என்னோடய ட்ரெக் வந்து 12 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 12 o'clock ஸ்டார்ட் ஆகி ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 hours கழிச்சு ஒரு பெரிய ஃபால்ஸ் கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி பார்சல் இட்லி அண்டு வடை, கொஞ்சம் நல்லா காஞ்சி போய் தான் இருந்துச்சு. பட் பசிக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அது. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஃபால்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு இடத்துல வந்து நின்னோம். நீங்கள் பார்க்குறது வந்து சுந்தரண்ணா, ஆனந்த், பகவதி எல்லாரும். ஸோ சப்பாத்தியில் லைட்டாக ஊறுகாய் தடவி சாப்பிட்டுருக்கோம். அந்த நாய் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, அந்த நாயம் வந்து எங்கள் கூட வந்து ட்ரெக்குக்கு வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி பீக் வரைக்கும் வந்துச்சு, அகத்தியமலை பீக் வரைக்கும். ஸோ ஐ திங்க் இது ரெகுலராகவே வந்து எல்லாரோடையும் வந்து வழிகாட்டுறதுக்கு வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இன்னொரு கைடு. ஸோ ட்ரெக் வந்து ஃப்ளாட்டாக போயிட்டு இந்த ட்ரெக் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டீப்பாக ஆரம்பித்தது. இந்த புல்வெளிலாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து புல்மேடுன்னு சொல்கிறாங்க. இந்த புல்மேடுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. யூஸ்வலாக வந்து அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெளிச்சமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது உள்ளே வந்து நம்ம கிராஸ் பண்ணி வெளியில் வரும்போது சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி வந்து வெட்ட வெளியாக வந்து வரும். மழை காலத்தில் வந்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் 2015 வந்து செப்டம்பரில் வந்து நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சோலா ஃபாரஸ்ட் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டைப்பூச்சிங்க இருக்கும். அட்டைப்பூச்சிங்க பார்த்தீங்கன்னா காலில் கடகடன்னு ஏறி வந்து ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ ஏறுது, எப்போ வந்து அது நம்மளை ரத்தம் குடிக்க ஆரம்பிக்குது, இதை எப்பயும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னு தெரியல, நம்மளுக்கு வந்து சுத்தமாக அது ஏறுறதும் தெரியாது, அது ரத்தம் குடிக்கிறதும் தெரியாது. அண்டு அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து எதனா அந்த உப்பு இல்லை வந்து புகையில இதை வந்து அது மேலே போட்டோன்னா வந்து அது கீழே விழுந்துடும். எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் அந்த டெக்னாலஜியை ஊசி போடுறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது, ஏன் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் புல்மேடு. இது ஆக்சுவலி ஃப்ளாட்டாக தெரியுது உங்களுக்கு. இது வந்து பயங்கர ஸ்டீப்பு, நல்லாவே மூச்சு வாங்குச்சு இந்த இடத்துல ஏறும்போது. ஸோ புல்மேட்டில் ஏறிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். நல்லாவே வந்து மூச்சு வாங்குச்சு, ப்ளஸ் வந்து வேர்த்து ஊற்றிடுச்சு. டிஷர்ட் மட்டும், ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். அண்ட் பின்னாடி ஒரு பேக். என் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அந்த மலையில் வந்து இந்த க்ளவுட்ஸ் நடுவில் ஒரு சின்ன உச்சி தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அகத்தியமலை உச்சி. அண்டு போகிற வழியில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நிறுத்தி அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சுப்போம். வழி ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல வந்து யானை வெட்ட பார்த்தோம். பட் யானை வந்து ஒன்று கூட வந்து கண்ணில் படல. ஸோ அது வரைக்கும் வந்து சந்தோஷம். ஸோ இங்கே திக்காக ட்ரீஸ் நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம்.
ஸோ சோலா ஃபாரஸ்ட்டும் இந்த கிராஸ் லேண்ட்ஸும் வந்து மாறி மாறி இருக்கும். இந்த மான்சூன் டைமில் சோலா ஃபாரஸ்ட் உள்ள வரது தான் வந்து கஷ்டம், நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா வந்து லீச்சஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் வந்து தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதால வந்து நடக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், வழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். ஆக்சுவலி லீச் வந்து என்னை வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது அகஸ்தியமலை பீக் போகும்போது கிடச்சிது. அதோட வீடியோ இருக்குது, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னாச்சு? தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது அப்படின்னு. எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் நதி மூலம் கண்டுபிடிக்கிறது நிஜமாகவே வந்து ரொம்ப கஷ்டம். இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல பாருங்கள். ஆக்சுவலி ஒரு சின்ன பொந்துக்குள் வந்து அப்படியே வந்து ஒரு ஊற்று சார்ந்து வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அகத்தி மலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பெரிய ஆறுங்க வந்து உற்பத்தி ஆகுது. வெஸ்ட் சைடில், அதாவது கேரளா சைடில் வந்து 2 ஆறும், ஈஸ்ட் சைடில் தமிழ்நாடு பக்கம் ஒரு ஆறும் பாயுது. கேரளா பக்கம் என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கரமனான்னு ஒரு ஆறும், நெய்யாறு அப்படின்ற ஒரு ஆறும் கேரளா பக்கம் வந்து அகத்திமலையிலேருந்து உற்பத்தி ஆகி ஓடுது. ஸோ தமிழ்நாடு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபேமஸான தாமிரபரணி வந்து அகத்திமலையில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அது அந்த பக்கம் கீழே இறங்கி பாபநாசம் டேம் வழியாக பாய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங்கை ஏன் தமிழ்நாடு பக்கம் அலோவ் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல. இது அலோவ் பண்ணுறதால கண்டிப்பாக கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நல்ல மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2800 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து செலவே எதுவும் இல்லை, வருமானம் மட்டும்தான். மரத்தை பார்த்திங்கன்னா கல்லோடு அப்படியே பின்னி பனஞ்சு வளர்ந்துருக்கு. இந்த மரம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஆக்சுவலி பூவாக இருந்துச்சு. இது வந்து ஃபோட்டோ பூத் மாதிரி இருந்துச்சு இந்த மரம். இது ஆக்சுவலி நிறைய பார்த்தோம் நாங்கள். ஸோ இந்த அருவியில் நானும் குளித்தேன், அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. இது வந்து எங்கள் பேட்ச்மேட்ஸ் குளிக்கிறது. அண்ட் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, யூஸ்வலாக பார்க்குறத விட இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அகத்தியமலை ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 2 இதுவாக வந்து அலோவ் பண்ணுறாங்க கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஒன்று வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த 2800 பர் பர்சன். ஸோ 10% பர் பேட்ச். ஸோ 28,800. இது பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் அந்த மான்சூன் டைமில், அதாவது இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் தவிர மற்ற டைமில் எல்லா டைம்லையுமே அலோவ் பண்ணுவாங்க. அதை நம்ம கால் பண்ணி புக் பண்ணணும். அண்டு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நம்ம கேட்குற டேட் கிடைக்கும், இல்லைனா அவங்க அலாட் பண்ணுற டேட்டில் தான் போய் ஆகணும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் இதுன்னு ஒன்று இருக்குது. அது எப்போன்னா அந்த மகரஜோதி, அதாவது பொங்கல் அப்போ ஓப்பன் பண்ணி சிவராத்திரி, அதாவது மார்ச் மிட் வரைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 months மட்டும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்து டெய்லி 100 பீப்புள்ஸ் ஆர் அலோட். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான சார்ஜஸ் தான் இருக்கும், 1000 rupees நினைக்கிறேன், அது சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த ஸ்லாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆன்லைன் புக்கிங்கிறதால நிறைய பேர் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து காஸ்ட்டும் கம்மி. ஸோ ஸ்பெஷல் பேக்கேஜ் தான் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அது யாருன்னா வந்து தெரிஞ்சவங்களை வச்சோ மிடில் மேன் வச்சோ எதனா புக் பண்ணால் நம்ம கேட்குற டேட்டு கிடைக்கும். அதாவது நம்ம ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி 3 days அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு நாள் லீவ் போட்டால் போதும். அதாவது இப்போ உங்களுக்கு கேட்குற டேட்டில் கிடச்சின்னா ஃப்ரைடே லீவ் போட்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் போய்ட்டு வந்தோம். எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கவர் அருண். அவர் வந்து ட்ரையத்லேட், அந்த ட்ரையத்லான்ற இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவர். ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதெல்லாம் சேர்ந்தது அது. ஸோ ஃபுல்லாக ஏர் முடிச்சு களைப்பாக உட்காந்துட்ருக்கேன். நம்ம அதிர்மலை பேஸ் கேம்பை நெருங்கியாச்சு. இதுதான் வந்து காவல் தெய்வம், அகத்திமலைக்கு போகிற வழியை நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதுதான் பேஸ் கேம்ப். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில், நாட் எபிசோட், நெக்ஸ்ட் பார்ட் 2, அதான் ஃபைனல் பார்ட், அதில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பேஸ் கேம்பில் வந்து நம்ம அகத்திமலை உச்சியை பார்க்குற ஃபோட்டோ. இந்த பேஸ் கேம்ப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓடை வந்து போயிட்டுருக்கு ஒன்று. ஸோ அங்கே தான் போய் நாங்கள் வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆனோம். ஸோ இது பார்க்க தான் இந்த இது அப்படி இருக்குது. இது வந்து சும்மா அமிர்த மாதிரி இருந்தது நாங்கள் போய் களைப்பாக சாப்பிட்றதுக்கு. கஞ்சி, பயிறு இதெல்லாம் சேர்ந்து ஊறுகாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன பான்ஃபயர் அந்த குளிருக்கு. இது ஆக்சுவலி விடிகாலையில் என் ஃப்ரெண்டு பகவதி எடுத்த ஃபோட்டோ. நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டார்ஸை ப்ரோ மோடில் கேமராவில் வச்சு நல்லா அழகாக எடுத்திருக்காரு.
ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட் டே இது முடிஞ்சிச்சு. செகண்ட் டே வந்து பயங்கர அட்வென்ச்சரஸ். அது ஆக்சுவலி வந்து நிறைய கயிறு பிடிச்சலாம் ஏறுற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்ட் 2ல் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். அகத்திய முனியும் நம்ம எல்லோரும் சேர்ந்து தரிசித்து ரிட்டன் வரலாம். பாய்.